இருக்கு, என்னடா இது பகவன் நாமா பாடுறோம், இந்த மாதிரி நம்மள விரட்டிட்டாளே அப்படின்னு. இருந்தாலும் என்ன பண்றது, அட்லீஸ்ட் பின்னாடி போய் பாடுறதுக்கு பர்மிஷன் இருக்கேன்னு. ஏன்னா பகவன் நாமா சொல்றவாளுக்கு இந்த மானம் மரியாதை வெக்கோ சூடு சொரணை எதுவுமே கிடையாது. ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். எல்லாரும் எதுக்கு நாமா சொல்லுங்க நான் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மானமும் போயிடும். அதுல அனாவசியமா எந்த ஈகோவும் வராது. அதனால நாமதேவரும் அந்த பக்கமா மூடி இருக்கிற கதவு பக்கத்துல உட்காந்துண்டு கோவிலுக்கு அண்ணண்டா பக்கம் திரும்பி உட்காந்து பாடுறான். அப்படி பாடின்னு இருக்கும் போது அந்த ஆதங்கம் இருக்கு இல்லையா உள்ளுக்குள்ள நாமதேவருக்கு, என்னடா இப்படி சொல்லிட்டாளே, நம்ம விட்டலன் மேல பாடின்னு இருக்கோம், பரபிரம்ம லிங்கம் பஜே பாண்டுரங்கம்னு. அவனும் அந்த ஈஸ்வரனோட சொரூபம் தானே, அவன் தலையிலயும் அந்த பரமேஸ்வரன் தானே உட்கார்ந்துட்டு இருக்கான் லிங்கமா. அந்த விட்டலனை பத்தி பாடும்போது விரட்டி அமைச்சுட்டாளே இப்படி விட்டலா, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அந்த ஆதங்கம் ஒரு க்ஷணம் உண்மையா அவர் ஃபீல் பண்ணினார். அப்படி ஒரு க்ஷணம் ஃபீல் பண்ண உடனே விட்டலனுக்கு பொறுக்காது. அந்த கோவில்ல மாத்திரம் யார் இருக்கா, பாக்கிறதுக்கு வேணா கண்ணு கழுத்தாப்புல ஒரு லிங்க வடிவமா இருக்கலாம் பரமேஸ்வரன். ஆவாகனம் ஆயிட்டான் விட்டலன். இவா பாட்ட கேட்டங்க அந்த கோவிலுடைய வாசலையே இவா உட்கார்ந்து இருக்கிற பக்கம் திருப்பிட்டானாம். இன்னைக்கு அந்த கோவிலுக்கு வெஸ்ட் கோபுரம் தான் என்ட்ரன்ஸ். அதனால அந்த ஈஸ்வரனும் அந்த விட்டலனும் வேற இல்ல, இவா எல்லாரும் வெவ்வேறு ஆட்கள் இல்ல, அந்த ஒரே எனர்ஜி தான் அது. நம்மள ஆட்டி படைக்கிற அந்த ஒரு சுப்ரீம் போர்ஸ்.